Chapter 2 illustration number 5 தான் பார்க்க போறோம். From the following particulars, வேலூர் ரீக்ரியேஷன் கிளப் அவங்களோட ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டுடலாம். ஸோ ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிடலாம். 31 March 2017 டெபிட் சைடு வந்து ரெசிப்ட்ஸ் பெறுதல்கள், கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட்ஸ் செலுத்தல்கள். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எது ரெசிப்ட் பேமெண்ட் சொல்லிட்டு பிரிச்சிடலாம். ஸோ தட் நம்ம சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரெசிப்ட் சைடில் வரும். அதே மாதிரி ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரெசிப்ட் சைடில் தான் வரும். அடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணால் காசு செலவாகும். ஸோ தட் அது பேமெண்ட் சைடில் வரும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட் அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கைவிட்டு காசு போயிருக்கு. அதனால் அதுவும் ஒரு பேமெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பெவிலியன். ஸோ பெவிலியன் கட்டுறதுக்காக டொனேஷன் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வர்றதுனால ரெசிப்ட் சைடில் போடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ்லாம் இருக்கு. ஸோ டென்னிஸ் பால் விற்றதுனால நமக்கு வந்து இன்கம் வந்திருக்கும். அதனால அதை வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் போடலாம். நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ காசு செலவாயிருக்கும். அதனால அதை நம்ம வந்து பேமெண்ட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பென்சஸ்னாலே அது ஒரு பேமெண்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிப்ட்னாலே அதை வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் தான் போட போகிறோம். ஸோ ஆர் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு. நம்ம வந்து அட்மிஷன் ஃபீஸ் வாங்கியிருக்கோம். அதனால நமக்கு உள்ளே வரதுனால இதை வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து பேமெண்ட்டு. அடுத்தது என்ன இருக்குன்னா எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ. எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு பேமெண்ட் தான். அடுத்தது பில்லியர்ட் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். காசு வெளியே போகும். ஸோ தட்ஸ் வை அதுவும் ஒரு பேமெண்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் கட்டணும் அப்படின்னா காசு செலவாயிருக்கும். அதனால் அதுவும் பேமெண்ட்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ. நம்ம ஏதோ ஒரு சேரிட்டி ஷோ பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வந்து காசு வந்திருக்கு. அதனால் அது வந்து ரெசிப்ட் சைடில் போடுறோம். லாஸ்ட் க்ளோசிங் வந்து கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சைடில் போடுவோம். இப்போ ஃபுல்லாக எது ரெசிப்ட் பேமெண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எங்கெல்லாம் ஆர் இருக்கோ அதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து ரெசிப்ட் சைடில் போட போகிறோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பேமெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து பேமெண்ட் சைடில் போட போகிறோம். அவ்வளோதான். நம்ம மென்ஷன் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே எழுதிட்டோம். ரெசிப்ட் சைடு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 48,000 வருது. அப்படியே பேமெண்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 92,000 வருது. அதிகமாக இருக்கிற டோட்டலை டிக் பண்ணிக்கோங்க. அதை நம்ம 2 சைடும் எழுதிடலாம் கீழே. இந்த சம்பளம் பார்த்தோன்னா நம்ம செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 92,000 இருக்குது. பட் நமக்கு வந்திருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் 44,000 வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதோட நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 5 முடியுதுங்க.